வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நம்மை தெரியாமல் மற்றவங்க வாட்ச் பண்ணுறது, ஒரு கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை நிறைய மாற்றங்கள், நல்ல சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கார். கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய பொருளாதார வளர்ச்சி, நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவோம், அதனால் வந்து ஒரு எமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து உச்சமாக 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கவங்களும் பெரிய வளர்ச்சி, குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடச்சாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறாரு, கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறான்ற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கவனம் தேவை. பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மற்றவர்கிட்ட பேசும்போதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பாசஸ் கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும். புதிய முயற்சிகள், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது பெரிய பொருளாதார வளர்ச்சி, நில புலன்கள், பூமிகள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக கொடுத்துருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி. மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத டென்ஷன் நீங்களே மண்டையில் போட்டுவிட்டா ஐயோ குத்துதே கூடையதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் மௌனமாக இருந்து பொறுமையாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 4, 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பூமி, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், நல்ல யோகங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்குது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய வருமானங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும். பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான். மற்றபடி என்னங்க, மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 6ல் இருக்குங்க. 3, 12ஆம் அதிபதியான குரு. ஸோ அவர் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். புதிய கடன்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து 6, 9ஆம் அதிபதியான புதன்
உங்களுக்கு வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கமாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அப்பாவுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஈகோவாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், சில நேரங்களில் வந்து அப்பாவுக்கு உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், அக்ரிமெண்ட், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், சில பேர் கைகளில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி வந்துருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது 5 10ஆம் அதிபதி 3ல் உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதில் பெரிய வெற்றிகள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ஆகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், US, இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது, 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும். இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும். நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உலகத்தின் தாதா அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார்.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடை வருவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.